வணக்கம் நண்பர்களே, என் பேர் மணிவாசகம். நான் பெங்களூரில் டாடா ஏஸ் வண்டி ஓட்டுறேன். பின்னாடி நிற்கிறது நம்ம வண்டி தான். இன்றைக்கி நம்ம வாஷிங் பண்ண போகிறோங்க. வாஷிங் எப்பவும் பண்ணுறது தான். ஆனால் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் காமிக்கணும்னு நினச்சேன். அதை காமிக்கிறேன் பாருங்கள். நான் சொன்ன அந்த மேட்ரு இது தாங்க. நீங்கள் இதை பார்த்துட்டு இதில் ஏதோ லோடு அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் லோடு கிடையாதுங்க. இது என்னென்னா, நம்ம வண்டியில் சேஃப்டிக்காக போடப்பட்டிருந்தா பலகாங்க. இது ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஸ்டக் ஆகிடுச்சிங்க. அது எடுக்காமலே வாஷிங் பண்ணதுனால இப்போ இவ்வளோ அழுக்கு சேர்ந்துருக்குது பாருங்கள். வெறும் 4 மாதத்தில் சேர்ந்த அழுக்கு தாங்க இது. நேற்று நான் இதை வாஷிங் பண்ணலான்னு நினச்சேன். அப்போ சரி வாஷிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எடுக்கலான்னு, இந்த பலகா தாங்க ஸ்டக்காக இருந்தது. இந்த பலகா எடுக்கலான்ட்டு நம்ம மாமா கேரேஜுக்கு போய் அதை எடுக்க ட்ரை பண்ணேன். இதை எடுக்கிறதுக்கே எனக்கு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சிங்க. 1.5 மணி நேரம் கழித்து 1.5 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் இதை எடுத்தேனே. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டைமை பார்த்தா லேட் ஆகிடுச்சி, இருட்டிருச்சு. சரி நம்ம நாளைக்கு போய் பண்ணிக்கலான்னு வந்துட்டேன். அதனால் நம்ம இப்போ வாஷிங் பண்ண போகிறோங்க. அங்கே போயிட்டு பார்க்கலாம். நான் எப்போவுமே வாஷிங் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நம்ம மாமாவோட கேரேஜுக்கு போய் நம்ம கேபின் ஃபுல்லாகவே ஏர் அடித்து க்ளீன் பண்ணிடுவேங்க. ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா எப்போவுமே காலையில் டைமில் இல்லை சாயங்காலம் டைமில் போவேன் ஏர் அடிக்கிறதுக்காக. அப்போ தான் வண்டிங்க கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நம்ம உள்ளே போட்டு வேலை செய்யலாம். ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி பண்ண முடியாது. அதனால் இப்போ அங்கே போயிட்டு நம்ம இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸை மட்டும் கழட்டி வச்சுட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக சர்வீஸ் ஸ்டேஷன் போயிடுவோம். அங்கேயே ஏர் அடிப்பாங்க, ஆனால் அங்கே சரியாக அடிக்க மாட்டாங்க. பரவாயில்ல, இந்த ஒரு வாட்டி நம்ம அங்கேயே அடிச்சுட்டு வந்துடலாம். அடுத்த வாட்டி நம்ம இங்கே அடிச்சுக்கலாம். நம்ம வண்டியில் இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாத்தையும் கழட்டி கேரேஜில் வச்சுட்டோங்க. இப்போ நம்ம போய் வாஷிங் பண்ணணும். வாஷிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பின்னாடி இருக்க அழுக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு போயிடணும். அது முன்னாடி நிறுத்தி க்ளீன் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு மண் ரொம்ப இந்த பிடிச்சிக்கிட்டு இருக்குன்னு. கொஞ்சம் விட்டால் கூட இது துரு பிடிச்சிடுங்க. இது க்ளீன் பண்ணுறதுக்காக நம்மளோட ஒரு நாளை நம்ம வேலை செய்யாமல் இதே தான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மண்ணெல்லாம் ஸ்போர்ட்ஸாக தண்ணி அடிக்கும் போதே கீழே போயிடுங்க. இருந்தாலும் நம்மளோட ஒரு மன திருப்திக்காக இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு போயிட்டா அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா அடிப்பாங்க. எங்கள் குடிக்காரங்க குடிச்சிட்டு வந்து இங்கே விழுந்துருக்குறா பாருங்க. விழுந்துருக்குறாரு. என்ன இருந்தாலும் பெரியவர் பாருங்கள், இங்கே தாங்க விழுந்தார். கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தால் இந்த மோரிக்குள்ளே தான் விழுந்திருப்பார். ஃபுல்லாக போதை தாங்க. போதையிலையும் இங்கிலீஷ் தான் பேசுகிறாரு. சரிங்க, நம்ம வண்டியை போய் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வாஷிங்கு போவோம். நம்ம ஓரளவுக்கு இருக்கிற மண்ணெல்லாம் கீழே தள்ளிட்டோங்க. இப்போ வாஷிங்கில் போய் கொடுத்தா வாஷிங்கில் மிச்சம் இருக்கிறதெல்லாம் கிளியர் பண்ணிவிடுவாங்க. அந்த பலகை இன்னும் கீழே லாக் ஆகி தான் இருக்குது. நம்ம அங்கே வாஷிங் கிட்டே போயிட்டு அந்த பலகை எடுக்கலாங்க. ಮಾಡಿದಿ ನೋಡಿ, ಬರ್ತಾ ಇದೆಯಾ? நண்பர்களே, பின்னாடி தண்ணி அடிக்கிறாங்க.
பாருங்கள் அழுக்கு எவ்வளோ வருதுன்னு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டியூஸ்டே. நான் சண்டே வராமல் ஏன் இன்றைக்கி வந்தேன்னா பாருங்கள், எந்த வண்டியுமே இல்லை இவங்களுக்கு, இருக்கிறது நம்ம வண்டி மட்டும்தான். அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ க்ளீனாக அடிப்பாங்க நம்மளுக்கு. அதனால தான் இன்றைக்கி வந்த காரணம். வாங்க நண்பர்களே, ஒரு 10 நிமிஷமாக பின்னாடியே தொட்டிக்கு அடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சண்டேலாம் வந்தோன்னா நம்ம ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே வண்டியை அடித்து க்ளீன் பண்ணி அனுப்பி விட்ருவாங்க. இப்போ நம்ம க்ளீனாக அடிக்கிறதுனால தான் இந்த நேரத்துக்கு வந்திருக்கோம். தொட்டிக்கு அடித்து முடிச்சாச்சுங்க. அடுத்து பாடி கடிப்பாங்க. ஆஃப் ஆயிடுச்சுங்க. ನೀವು ಬರ್ತೀರಾ? நண்பர்களே, தார்பாலுக்கெல்லாம் சோப் போட்டாச்சுங்க. இவ்வளோ நாள் வாஷிங் பண்ணிகிட்டு இருப்பேன், ஆனால் அந்த வாஷிங் பண்ணும்போதெல்லாம் நான் போட மாட்டேன். இந்த வாட்டி போட்டிருக்கிறேன். இதுக்கு எக்ஸ்ட்ரா 100 ரூபா ஆகும்னு சொன்னாங்க. சரின்னு கொடுத்துட்டு நானே தாங்க மேலே ஏறி நல்லா சோப் போட்டு தேய்ச்சிருக்கிறேன். நம்ம வண்டி நல்லா இருக்கணும்னா நாம் ஏதாவது செய்யணும் நண்பர்களே. பாருங்கள், முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு. வாஷிங் ஆயிடுச்சுங்க. ஃபுல்லாக நீட்டாக கழுவி ஆயிடுச்சுங்க. 1.25 மணி நேரம் கழுவிருக்காங்கங்க. பாருங்கள், எல்லாம் ஃபுல்லாக நீட்டாக ஆயிடுச்சு. சரிங்க, நம்ம கிளம்பலாம். பாருங்கள், 4 மாதம் கீழே க்ளீன் பண்ணாமல் விட்டதில் எவ்வளோ துரு பிடிச்சி போயிருக்கு பாருங்கள் நண்பர்களே. இப்போ நம்ம இது மேலே பலகா போட வேணாங்க. இதை நம்ம போயிட்டு துருவெல்லாம் எடுத்துகிட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பலகா மேலே போடலாங்க. பலகாலாம் எடுத்து வண்டியில் போட்டாச்சுங்க. நம்ம இப்போ கிளம்பலாம். நம்ம வண்டியில் பார்த்தீங்களாங்க பலகா எவ்வளோ இருக்குதுன்னு. ஏன் அவ்வளோ பலகா போட்டிருக்கேன்னா, நம்ம அதிகமாக இரும்பு லோடு தாங்க ஓட்டுவோம். இரும்பு லோடு ஓட்டுறதுனால அது லோடிங் பண்ணும்போதும் அன்லோடிங் பண்ணும்போதும் எடுத்துகிட்டு வந்து டம்முன்னு போடுவாங்க, ஜோராக போடுவாங்க. அவங்களையும் குறை சொல்ல முடியாது, ஏன்னா வெயிட் அவ்வளோ இருக்குங்க. ஒரு 100 கேஜி அந்த மாதிரி 100-200 கேஜி எல்லாம் இருக்குங்க ஒரு ஐட்டமே. அது ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த நேரத்தில் சீக்கிரமாக போடணுன்ட்டு விட்டுருவாங்க, கை மேலே கால் மேலே வந்துடும்ன்ட்டு. அந்த நேரத்தில் டமால்னு விழுந்து வண்டி ஏதாவது டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்னு தாங்க அந்த மாதிரி போட்டிருக்கு. முன்னாடி இருந்தது அந்த கீழே ஃப்ளாட்டாக இருந்துச்சு இல்லையாங்க, அந்த பலகா மட்டும்தாங்க இருந்துச்சு முன்னாடி ஒரு 3 மாதத்துக்கிட்ட. அதுக்கப்புறம் ரொம்ப வண்டி அடி வாங்க ஸ்டார்ட் ஆனதும் அந்த பெரிய பலகாவை வாங்கிட்டு வந்து போட்டிருக்குதுங்க. பெரிய பலகா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால் நம்ம வண்டியும் ரொம்ப சேஃபாக இருக்குதுங்க. அது ஏற்றியாச்சுங்க. இப்போ மாமாவோட கேரேஜுக்கிட்ட போயிட்டுருக்கோம். நம்ம ஒரு மிஷினில் சாண்ட்ரிங் பேப்பரை போட்டு ஃபுல்லாக டஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் பெயிண்ட் அடிக்கணுங்க. பெயிண்ட் அடிச்சுட்டு போட்டால் தான் அது இருக்கும். இல்லை அப்படியே விட்டுட்டோன்னா அந்த துரு கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தியாகி நம்ம ரொம்ப ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்திடும். அதனால் அந்த வேலையை பண்ணி ஆகணும். இப்போ அதுதான் பண்ண போகிறோம்.
இன்றைக்கி ஃபுல்லாக இந்த வேலை தான் பண்ண போகிறோன்னு நினைக்கிறேங்க. பரவாயில்ல, ஒரு நாளெல்லாம் இந்த நம்ம வண்டிக்காக செலவிடுறதுல எந்த தப்பும் இல்லை. ஏன்னா நம்ம வண்டி தான் வருஷம் ஃபுல்லாக நம்மளுக்கு உழைச்சி சாப்பாடு போடுது. அதை நம்ம பார்த்துக்க வேண்டியது நம்ம கடமை. சரிங்க, நம்ம கேரேஜ் கிட்ட போயிட்டு பார்க்கலாம். நம்ம கேரேஜ் கிட்ட வந்துட்டோங்க. நம்ம கஸ்டமர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி கூப்பிட்ருக்காரு. நம்ம போய் கேரேஜ்லேருந்து நம்ம ஸ்டோரேஜ் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு நம்ம இந்த வாடகைக்கு கிளம்பிடலாம். அங்கே போயிட்டு வந்து வேணால் இந்த வேலையை கண்டினியூ பண்ணலாங்க. நம்ம ஸ்டோரேஜ் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இது எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது ஃபிட் பண்ணுறதுக்கு இங்கே இருக்க சீட்டை கழட்டிடணுங்க. இந்த சீட் இருந்துச்சுன்னா ரொம்பவே இடைஞ்சலாக இருக்கும். அதனால் இந்த சீட்டை கழட்டிட்டேன்னா இப்போ பாருங்கள், இப்படிதாங்க, இப்படி க்ராஸாக வரணும். ஸ்ட்ரைட்டாக வந்துச்சுன்னா இங்கே இடிக்கும். இப்படி க்ராஸாக வந்துட்டு இப்படி வைக்கணுங்க உள்ள. இப்படி வச்சாச்சுங்க. வச்சுட்டு இதை தள்ளி வச்சிடணும். தள்ளி வச்சுட்டு நம்ம பேக்கிங் கொடுக்கணுங்க. உள்ளே தள்ளி வச்சாச்சு பாருங்கள். தள்ளி வச்சதுக்கப்புறம் நம்ம இந்த சீட்டை மாட்டணும். சீட்டை மாட்டிட்டு இது பொசிஷன் கரெக்டாக இருக்குதான்னு பார்க்கணும். மாட்டியாச்சுங்க. கிளிப்பு போடணும். உட்கார வச்சாச்சுங்க. அடுத்து இதுக்கு பேக்கிங் கொடுக்குறதுக்காகவே இந்த கட்டையெல்லாம் வச்சுருக்கேங்க. இந்த கட்டையை பாருங்கள். முன்னாடி இங்கே இப்படி கொடுக்கணுங்க பேக்கிங்கு. அடுத்து பின்னாடி இந்த கட்டையை ஃபஸ்ட்டு அனுப்பணுங்க. இப்படி கொடுக்கணுங்க. கொடுத்து ரிவீட் மாதிரி கீழே உள்ளே அனுப்பணும். அவ்வளோதாங்க பேக்கிங்கு. அடுத்து நம்ம இது எடுக்கும் போது இங்கே டச் ஆகுதா இல்லையான்னு பார்த்துக்கணும். டச் ஆகலைங்க, கேப் இருக்குது. ஆயிடுச்சுங்க. சரிங்க, நம்ம இப்போ நம்ம லோடு ஏற்றுற இடத்துக்கு வந்திருக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மெலிசான பலகையை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மோட்டா பலகை போயிட்டு வரலாங்க இந்த லோடுக்கு. அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். நண்பர்களே, நம்ம அந்த லோடு எடுத்துகிட்டு போய் அன்லோட் பண்ணிட்டு வந்துட்டோங்க. அது ஒரே மாதிரியான லோடு தாங்க. அந்த லோடை நம்ம இதுக்கு முன்னாடியே ஏற்றிருக்கோம். அதனால தான் அதை காட்ட வேணான்னு காட்டலைங்க. சரிங்க, நம்ம இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். நாளைக்கு முடிஞ்சால் அந்த பெயிண்ட் அடிக்கலாம், இல்லைன்னா நாளை கழிச்சு, இல்லை எப்போ முடியுதோ அடிக்கலாங்க. சரி நண்பர்களே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் நண்பர்களே.